மிஸ் மோனிகா, என்ன நடந்தது? இந்த பேய் உங்களை பார்த்து சிரிச்சிச்சு? இந்த பேய் வந்து சிரிக்கல, என்ன பார்த்து எதுவும் சிரிக்கல. பட் இது வந்து எங்க அம்மா டைம், இது வந்து எங்க அம்மா சைட் நடந்தது. எங்க அம்மா வந்து அக்காலஸ்ல ஒரு எஸ்டேட்ல இருக்கும்போது அங்க ஒரு சைனீஸ் மேன், மேரிட் மேன்ல, ஹிஸ் ஒய்ஃப் அண்ட் ஹி lived in that house. She was pregnant at the time. ஸோ 2 பேரும் அந்த வீட்டில் இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அந்த மரம் வெட்டுற வேலை தான் செய்வாங்களாம் அந்த டைம்ல. எல்லாமே மரம் வெட்டுற எஸ்டேட்ல, எஸ்டேட்டு. ஸோ அவங்க மரம் வெட்டிட்டு வரும்போது எப்போதுக்கு மரம் வெட்டுவோம். 2 பேரும் ரொம்ப லவ்விங்கான கப்பலாம், ரொம்ப லவ்விங்கா இருந்திருக்கிறாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், சைனீஸ் 2 பேருமே. ஸோ இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, மரம் வெட்டிட்டு வரும்போது ஒரு நாள் என்ன ஆச்சுனாக்கா, இந்த லேடி பிரெக்னென்டா இருக்காங்க, கோயிங் டு டெலிவர் தெரியுமா, அந்த மாதிரி டைம் டெலிவர் பண்ற டைம் அவங்களுக்கு. ஸோ ஆனால் அந்த காலத்துல தான் பிரெக்னென்டா இருந்தாங்க, எத்தனை மாசமா இருந்தாலும் அவங்க பாட்டுக்கு மரம் வெட்டுக்கு போவாங்க வருவாங்க, அப்படியேதான் இருப்பாங்க. இவங்க நார்மலா போய் மரம் வெட்டிட்டு வரும்போது ஒரு நாள் என்ன செஞ்சிருக்கு, மரம் ஒண்ணு முறிஞ்சு அவங்க மேல விழுந்துச்சு, அந்த லேடி மேல விழுந்து ஸ்பாட்லயே இறந்துட்டாங்க. பேபி ஓசோ அங்கேயே இறந்துச்சுங்களா, இறந்துச்சு. ஸோ இந்த மேன் வந்து லைக் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டாராம் அந்த சின்னவரு. பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகி அப்படியே அந்த எஸ்டேட்டே நடந்துகிட்டு அவ பேரை சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருப்பாராம். ஆனா அவ இறந்து கிட்டா ஒரு ஃபியூ டேஸ்ல வந்து அந்த எஸ்டேட்ல இருந்தவங்க எல்லாத்துக்கும் தெரியுமா, அவ அங்க வந்து லொக்கோன்னு கூப்பிடுவாராம் கிட்டா நின்றுகிட்டு. நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அவரை கூப்பிடுவாங்களாம். அவங்க ஹஸ்பண்ட் வந்து அந்த செத்து போனவங்க வந்து அங்கங்க நின்றுகிட்டு ஆவியா கூப்பிடுவாங்களாம். சத்தம் கேட்குமா எல்லாத்துக்கும். ராத்திரி ஆச்சுனாக்க அந்த லோகோங்னாக்க ஹஸ்பண்ட் சைனீஸ்ல ஹஸ்பண்ட் லோகோங்னு சொல்லுவாங்க. லோகோங்னு கூப்பிடுவாங்களாம். வந்து ராத்திரி அதே மாதிரி எல்லாத்துக்கும் கேட்டுருக்கு. ஆவியும் பாத்துருக்காங்க. பாத்துருக்காங்க. எஸ்டேட்டுக்கு அந்த சைட்டு நடமாடுற யாருக்காங்க அவங்க படாம இருக்க மாட்டாங்களாம் கிட்ட. ரொம்ப சர்வ சாதாரணமா திரும்ப எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்பாங்களாம் நின்றுகிட்டு. திரும்ப அந்த மாதிரி மரத்தாண்டு நிப்பாங்க, மரத்து பின்னாடி நிப்பாங்க ஆளுங்க. அந்த டைம்லாம் தெரியுங்களா, படம் பார்க்க போறதா இருந்துச்சுனாக்கா, லைக் கோயில்ல எங்கேயாச்சும் திருவிழா அந்த மாதிரி படம் ஓட்டினாங்களாக்கா எல்லாம் அந்த இதுல நடந்து போவாங்க, எல்லாம் கூட்டமா நடந்து போவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் நடந்து போவாங்களாம். இவங்க பின்னால யாராச்சும் கடைசியா வர்றவங்க யாராச்சும் இருந்தாங்களாக்க அவங்ககிட்ட எனக்கு உதவி செய்யணும் மரத்து பின்னாடி நின்றுட்டு கூப்பிடுவாங்களாம். எனக்கு வந்து உதவி செய்ய, எனக்கு வலிக்குது அப்படின்னு கூப்பிடுவாங்களாம். இல்லைன்னா சொல்லுவாங்க, நான் லோக்கோங்க நான் பாக்கணும், எங்க லோக்கோங்க இங்கன்னு கேட்பாங்களாம் நின்றுகிட்டு. அந்த மாதிரி சொல்லுவோம்னு அநியாயம் பண்ணியிருக்காங்க அந்த டைம்ல. திரும்ப கிட்ட அந்த அது பயந்துகிட்டே யாரும் ராத்திரில அந்த இடத்துல யாரும் நடமாடவே மாட்டாங்களாம். இப்படியே இருந்துகிட்டு இருந்துச்சா. கொஞ்ச நாள் ஆன பிறகு அதே எஸ்டேட்ல கிட்டா கொஞ்ச நாள் ஆன பிறகு அப்ப எங்க அம்மா வந்து பிரெக்னென்டா இருந்திருக்காங்க. என் சிஸ்டர் வந்து அப்ப இதுல இருக்கலாம் பிரெக்னென்ட், 7 months பிரெக்னென்ட். அவங்க வந்து ஒரு அந்த இடத்துல காலேஜ்ல ஒரு எஸ்டேட், அந்த காலத்துல எல்லாம் பஸ் அந்த மண்ணு பழக்கம் இருக்குமா, அதுலதான் பஸ் எப்பயாச்சும் ஒண்ணு போகுமா பாருங்க. அதுல ஒரு பெரிய இது எங்க அம்மாவுக்கு 2 இன்சிடென்ட் நடந்துச்சு அதுக்கப்புறம் அந்த இடத்துல. ஒண்ணு வந்து ஒரு பஸ் வந்து அடிபட்டு அந்த டைம்ல கிட்டா நீங்க நினைச்சு பாருங்க, how many years back தெரியுமா. இப்ப எங்க அம்மாவுக்கு 85 வயசு, எங்க அம்மாவுக்கு 85 வயசு. அவங்களதான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அவங்க இன்னமும் அந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க தெரியுங்களா கிட்டா. அந்த டைம்ல அவங்க அந்த பஸ் ஸ்டாப்ல அவங்க பார்த்த காட்சி இன்ன வரைக்கும் சம்டைம்ஸ் நினைச்சாங்க அவங்களுக்கு தூக்கம் வராதான். என்ன பார்த்தாங்கன்றத பாட்டுக்கு பிறகு பேசலாம். ஓகே. மோனிகா, அவங்க அம்மாவுக்கு நடந்த சம்பவத்தை நம்மளோட பகிர்ந்துட்டு இருக்கீங்க. ஓகே, அம்மா வந்து பஸ் ஸ்டாண்ட்ல என்ன பார்த்தாங்க? லோகோன்னு கூப்பிடுற ஆத்மாவை பார்த்தாங்களோ? இல்ல இந்த தடவை வந்து அது இல்ல. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கண்டினியூஸா நடந்த இன்சிடென்ட்ஸ் அன்டில் அவங்க அந்த இடத்த விட்டு வெளியாகிற வரைக்கும் அவங்களுக்கு நடந்த இன்சிடென்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு தடவை வந்து அவங்க அந்த பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருக்கும் போது இந்த பேச்சுலாம் நிறைய ஓடுதான் அந்த இடத்துல. இந்த ஆவி நடமாட்டம் அது இதுன்னு அந்த டைம்ல ரொம்ப இதா இருந்திருக்கு, பேச்சுவா இருந்திருக்கு. இவங்க வந்து அந்த பஸ் ஸ்டாப் ஒரு பஸ் கிட்ட அந்த டைம்ல காடிங்களே இருக்காராம் ரோட்ல. எப்படிதான் எங்க அடிபட்டுச்சு எப்படி அடிபட்டுச்சுன்னு தெரியல. ஒரு பஸ் அடிபட்டு தலை வேற உடம்பு வேறையா ஆளுங்க அடிபட்டு அவ்வளவு சுத்துக்கிறாங்களாம். இது உண்மையா நடந்ததுன்றாங்க எங்க அம்மா. நானும் இவ்வளவு இது பண்ணி பாக்குற, ரிசர்ச் பண்ணி பாக்குற, ஏதாச்சும் கிடைக்குமா அந்த நியூஸ பத்தின்னு. எனக்கு இன்ன வரைக்கும் எதுவுமே கிடைக்கும். திஸ் இஸ் லைக் 50 to 60 years பேக் நடந்தது. கோலஸ்ல நடந்துச்சாங்கிட்டா அவ்வளவு ஆளுங்க செத்து கிடந்தது அவங்க பார்த்தாங்களாம், கண்ணால பார்த்தாங்களாம். இன்ன வரைக்கும் சொன்னாங்களா, அதை பத்தி பேசினாங்க.
தூங்கினாங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. அது ஒரு இன்சிடென்ட் அவங்களுக்கு நடந்தது. புரியல எனக்கு. இவங்க பஸ் ஸ்டாப்ல இருக்கும்போது இவங்க பஸ் ஸ்டாப் நின்றுட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு பஸ் அங்க அடிப்பட்டு, அவங்க அப்பதான் வந்து பஸ் ஸ்டாப்ல சேர்றாங்க. அங்க ஏதோ ஒரு பஸ் அடிப்பட்டு ஆளுங்க ஷட்டர் அங்கங்க அப்படி சுத்தி கிடக்குறாங்களாம். அந்த இடத்துல ஆனா ஒரு காடி இல்ல, ஒரு பஸ் இல்ல, எதுவுமே இல்லையா. கரெக்டா ஆனா அந்த சைட் வந்து ஆப்போசிட் சைட்ல வந்து அந்த சீனவங்க அந்த மாசமா அடிப்பட்டு செத்தாங்களே அவங்களோட அந்த இடம். அதுதான் ஹைலைட் இந்த கதையில. அவங்க சொல்லுவாங்க, இன்ன வரைக்கும் அம்மா சொல்லுவாங்க, அவ அடிபட்டு அவ அந்த மரம் விழுந்து செத்த இடத்தாண்டதான் அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்வாங்க. அது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. இன்னொரு வாட்டி வந்து அந்த இடத்துல தான் வந்து ஆளுங்க பஸ்ஸுக்கும் நிப்பாங்களாம், அந்த இடத்துல தான் பஸ் போகுமா. சோ ஒருத்தர் வந்து அம்மா பிரெக்னன்டா இருக்கும், அதே மாதிரி நின்றுட்டு இருந்திருக்காங்க. லாக் பெரிய பெரிய கட்டைங்களை ஏற்றிட்டு போகும் அந்த மரம் லோரி. அந்த லோரியில இருந்து விட்டா கரெக்டா அந்த ஸ்பாட்டு கிட்ட வந்தோடனே எங்க அம்மா நின்றுகிட்டு இருக்காங்களாம். அவங்க பக்கத்துல அப்படி அந்த பெரிய லாக் ஒன்று அந்த லோரியில இருந்து உளுந்து ஜம்ப் பண்ணி அவங்க கிட்ட வந்துச்சு. நல்ல வேலை அவங்க மேல அடிக்கிறேன். she was pregnant 7 months at the time, ஆனா அந்த லாக் போய் பக்கத்துல தொப்புன்னு விழுந்துச்சு. அவ்வளவு பெரிய லாக் மேல விழுந்துருச்சுன்னா ஆள் க்ளோஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் அந்த அந்த இடத்துல உள்ளவங்களாம் அந்த எஸ்டேட்ல உள்ளவங்ககிட்ட அவங்களோட அம்மா அப்பா எல்லாம் பேசும்போது தென் அவெல்லாம் சொல்லியிருக்காங்க, அந்த ஆத்மா வந்து ரொம்ப ஆக்ரோஷமா she was pregnant when she died, right, the Chinese lady. ஸோ அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த இடத்துல இருக்காவ. அது வந்து ரொம்ப கஷ்டம் விரட்டுறதுக்கு. ஸோ அந்த இடத்துக்கு யாரும் போகாதீங்க, இந்த டைம்ல போகாதீங்க, அந்த டைம்ல போகாதீங்கன்னா அப்படி செஞ்சாங்களாங்கிட்டா. அந்த மாதிரி பயங்கரமான இன்சிடென்ட்லாம் அதுக்காக அந்த இடத்துல நடந்திருக்கு. அதுக்கப்புறம் எங்க அம்மா அந்த இடத்த விட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்துல என்ன நடந்துச்சு தெரியாது கீதா. இவ்ளோ இன்சிடென்ட்ஸும் நடந்ததுக்கு காரணம் அந்த சைனீஸ் லேடி அப்படின்னு எல்லாரும் நம்புறாங்க. வந்து கதவுலாம் தட்டி வீட்டு தட்டி மேபி அந்த இடம் ஏற்கனவே கிராஸா இருந்திருக்கலாம். வேற என்னமோ ஒண்ணு, ஏன்னா அங்கதான் அந்த சீன பெண்மணியும் இறந்து போனாங்க. மேபி வேற என்னமோ கூட இருக்கலாம்ல. ஆனா அதுக்கு முன்னுக்கு எல்லாம் சொல்றாங்க, அந்த அந்த இடத்துல அவங்க இருந்த வரைக்கும்லாம் அவங்க எல்லாம் சொல்லி இருக்காங்க. அந்த இடத்துல அதுக்கு முன்னால அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எதுவுமே நடந்தது இல்லையா. அந்த இடத்துல தான் ஆளுங்க பஸ்ஸுக்கு நின்று ஏறி போயிருக்காங்க, வந்திருக்காங்க, எல்லாம் செஞ்சிருக்காங்க. அந்த இடத்துல ஆனா அந்த மாதிரி நடந்ததே இல்லையா. ஆஃப்டர் தட் லேடி பாஸ்டவே அப்பதான் அந்த வீடு வீடா வந்து கதவை தட்டுறது. ராத்திரில 1 மணி 2 மணி கதவை தட்டி லோக்கோ லோக்கோ சத்தம் கேட்குமா, அவங்க கூப்பிடுற சத்தம் கேட்குமா வேகமா. எல்லாத்துக்கும் அந்த இடத்துல உள்ளவங்களுக்கு எல்லாம் யாராச்சும் அந்த கதை கேட்டாங்களா கூட மீதி அந்த இடத்துல உள்ளவங்களா இருந்தா அவங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி நடந்ததான் கிட்ட. எங்க அம்மா அந்த கணவர் அந்த சைனீஸ் காய் இல்ல, அவர்கிட்ட போய் பேசி பார்த்தா கூட அவரு சரியா பேசவும் மாட்டாராம். அந்த டைம்ல அவரு ஒய்ஃப் இறந்ததுல இருந்து அவரு கொஞ்சம் மண்டபம்லாம் குழம்பி போன மாதிரி அப்படியே போய் அவ செத்த இடத்த அந்த போய் நிப்பாராம். யாராச்சும் போய் கூட்டிட்டு வரணுமா, அவரை காணாம போயிருவாராம். அப்படியே நடந்து அப்படியே அந்த எஸ்டேட் உள்ள நடந்து போவாராம். அப்படியே காணாம போயிருவாராம். அப்படியே தேடி பார்த்தோமா நடந்து வரோம். ஓயா இன்னொரு விஷயம் இன்சிடென்ட் அதே இடத்துல நடந்துச்சுக்கிட்டா என்ன தெரியுங்களா. அப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? எங்க அம்மாவோட தம்பி, கூட பிறந்த தம்பி வந்து வெளுப்பு வருமா, அவருக்கு வெளுப்பு இருக்குதா, வெட்டி இருக்கும்ல, அது இருக்கான். அவரு என்ன செஞ்சிருக்காரு, அவருக்கு அப்ப வயசு 21 வயசு என்னமோ அவருக்கு அந்த இடத்துல இருக்கும் போது 21 22 வயசு ஆயிட்டு இருக்கு. அவரு என்ன செஞ்சிருக்காரு, கூட்டாளிங்க கூட அந்த ஆத்துல குளிக்க போயிருக்காரு. அந்த லேடி இறந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல தான் அந்த ஆறு. அந்த ஆத்துல அவ்வளவு நாள் அவங்க அந்த ஆத்துல தான் குளிப்பாங்களாம் எல்லாருமே. இது வரைக்கும் எதுவுமே நடந்தது இல்லையா. இவங்க தம்பி காணாம போயிட்டாருன்னு தேடிட்டு இருந்திருக்காங்க. எல்லாம் தேடி பார்த்தாக்கா அந்த ஆத்துல தான் அவர் இறந்து கிடந்தாராங்கிட்ட. அவங்க கூட பிறந்த தம்பி அந்த இடத்துல தான் இறந்து கிடந்தாராம். ஸோ இது எல்லாமே எல்லாரும் சொல்றாங்களா, அந்த எஸ்டேட்ல உள்ளவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க, பிகாஸ் ஆஃப் தட் லேடி. அந்த இடத்துல அந்த லேடி இறந்தனால தான் அவங்க தான் அந்த மாதிரிலாம் செய்யறாங்க, இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம இப்ப நம்ப மாட்டோம். பட் அந்த டைம்ல நடந்தப்ப எல்லாம் டெரிஃபைட்லாம் எல்லாம் ரொம்ப பயந்து போய், எங்க அம்மாவும் ரொம்ப பயந்து போய் அந்த எஸ்டேட் விட்டு அவங்க அம்மா அப்பா எல்லாம் அவங்களை கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு வெளியாயிருக்காங்க. அந்த அளவுக்கு நடந்திருக்கு அந்த எஸ்டேட்ல. கோலஸ்ல போய் பாத்துருக்கீங்களா? கோலஸ்ல சரி இப்ப நான் போவேன். எங்க அம்மா ஒரு சமயம் காட்டில உட்காந்து சொல்லுவாங்க, இந்த இடம் தான் இது, இந்த இடம் தான் இதுன்னு சொல்லிட்டு வருவாங்க. பட் அந்த பர்டிகுலர் ஸ்பாட் எல்லாம் எனக்கு தெரியல. இப்போ இன்னும் நல்ல இதாயிடுச்சு. அந்த 2.5 கட்ட கோயில், அந்த முருகன் டெம்பிள் எல்லாம் அந்த இடத்துல நல்லா டெவலப் ஆச்சு. அவங்க சொல்லுவாங்க, அந்த முருகன் டெம்பிள் தான் பின்னால காடா இருக்கும், அது வழியா தான் நடந்து வருவோமா அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் பஸ் அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடம்லாம் எங்களுக்கு என்ன தெரியும், ஆமா 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 ஆமான்னு திட்டு போயிருவோம். அவங்க சொல்லுவாங்க, ஆனா இங்கதாம்மா இது நடந்துச்சு, அங்கதாம்மா இது நடந்துச்சு. ஆனா அந்த எஸ்டேட், அந்த அடிப்பட்ட எஸ்டேட், அந்த எஸ்டேட் சைட்லாம் போவேன் நானுவாங்க. ரொம்ப உள்ளலாம் எஸ்டேட் சைட்லாம் போவேணா அப்படின்னுருவாங்க.
அவங்களுக்கு ஸ்டீல் அந்த இது இருக்குல்ல, அவரோட அந்த சைனீஸ் காய்க்கும் அவங்களோட மனைவிக்கும் இவ்வளவு ஒரு பெரிய ட்ராஜடி அவங்களோட வாழ்க்கையில. ஆமா, ஐயோ சிட்டில அவங்க பிரெக்னெண்டா இருந்திருக்காங்க பாருங்க, பேபி பிறக்க போதுன்னு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்திருக்காங்க. அந்த டைம்ல இந்த மாதிரி நடந்திருக்கு. ஐயோ ரொம்ப சேட் திங்களா. அது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அம்மா இன்ன வரைக்கும். அதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். எனக்கு அதே அம்மா பாத்துருக்காங்களா? அம்மா இன்ன வரைக்கும் அந்த மாதிரி பார்த்தது இல்ல, பட் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் கூப்பிடுவாங்களாம் ராத்திரில. கேட்கறதுக்கே மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அந்த காலத்து சிந்தா சுஜாத்தியா இருந்திருக்காங்க பாருங்க. என்ன பண்றது, இன்சிடென்ட் ஹேப்பன்ல சேட் தான். ஆனா என்ன செய்யுது, நடந்திருக்கு அந்த டைம்ல நடந்திருக்கு இதெல்லாம். அதுதான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் இந்த ஸ்டோரி உங்ககிட்ட. ரைட், thank you so much ஷேர் பண்ணதுக்கு. மர்மதேசம் கதைகளை மீண்டும் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா நீங்க கேட்கலாம். எப்ப வேண்டும்னாலும் எங்கிருந்து வேணாலும் நீங்க கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்மதேசம், அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு.